welcome to my channel Emi Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் இதில் 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் எதுவும் விட தேவையில்லை. அதுலேருந்தே மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். இங்கே பாருங்கள், மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வற்றுட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரையும் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.